நாங்க தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 6ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகள் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார் என்று சொல்லி அங்கே நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேவன் எங்கிருந்து எழுப்பினார்? இந்த கர்த்தர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக வாழ்ந்தவர். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக தம்முடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தேவகுமாரனாக அனுப்பினார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைப்போர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தேவகுமாரனாக இந்த பூமியில வெளிப்பட்டு 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 30 ஆண்டு கால நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களை அவர் கை கொண்டு நடந்தார். 30 வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே யோவான் ஸ்நானகன் மூலம் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் குறித்த நேரம் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், சிலுவையிலே ஆணி அறைந்து அவரை கொலை செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் மூலம் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாமல் இருந்த புதிய கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. எங்கிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று பார்ப்போமானால், மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராக உயிர்த்தெழுந்தவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மரித்த ஆண்டவராக இருந்தும் அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டவராக இருந்தும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் எல்லா மனுகுலத்தையும் மீட்டு ரட்சிக்கிறவராக, எல்லா மனுகுலத்திற்கு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்து வாழ வைக்கிற தேவனாக, எல்லா மனுகுலத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற சர்வலோக ராஜாவாக ஆண்டவராகிய தேவனாக அவர் சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் தேவன் எழுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தமது வல்லமையினாலே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிறோம். நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வருவார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்கிற மக்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரை அடைந்து இளைப்பாறி கொண்டிருக்கிற மக்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்புவார் என்கிறது தான் அந்த நம்பிக்கையும் விசுவாசமுமா காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமை பொழுதுல அவருடைய சாயலை தரித்து மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாசத்தில் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு
இயேசுவோடு வாழ்வோம் என்கிறது நிச்சயம். அந்த நம்பிக்கையோடு தான் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவரை சேவித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சுத்தம் செய்து அவருக்காக பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதிக பயபக்தியோடும் அதிக அன்போடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்பு ஜனங்களை விட்டு விலகி போய் ஜனங்கள் துணிகர பாவம் செய்கிறவர்களாக, அக்கிரம கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை நடப்பித்து வாழுகிறவர்களாக, ஆண்டவருடைய உபதேசத்தை விட்டு சத்திய சபையை விட்டு விலகி போய் சோரம் போன்ற ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய சபை மக்களாகிய நீங்களும் நானும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறதுங்கிறதை அறிந்து புரிந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக நாம் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு நாம் இளைப்பாறி கொண்டிருப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில இயேசு கிறிஸ்து தமது வல்லமையினாலே நம்மை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட்டி சேர்த்து அவரோடு நம்மை நித்திய காலம் வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இங்கே வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையாக இருக்கிறது. பிதாவானவர் மரித்தோரை உயிர்ப்பித்து எழுப்புகிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தமக்கு சித்தமானவர்களை அவர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. அதுபோல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைகிறவர்களை பிதாவாகிய தேவனாலும் எழுப்புகிறதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உயிரோடு எழுப்புகிறதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையால் பிதாவானவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது போல, அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து எழுப்புகிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்பொழுது மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தமக்கு ஆண்டவருடைய சித்தத்தின் படியே தம்முடைய சித்தமான மக்களை தம்முடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்புவார். நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவால் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலம் இயேசுவோடு வாழ்வோம். இயேசுனுடைய சகல ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரத்தை பெற்று அனுபவிப்போம். இயேசுவோடு ஆளுகை செய்வோம். இந்த நிச்சயம் நம்முடைய உள்ளத்திலும் சிந்தையிலும் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இந்த நிச்சயத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய தேவனானவரை நீங்களும் நானும் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிதாவுடைய சித்தத்தை செய்த நாட்களில் கூட மரித்த பிரேதங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீசர்களுக்கு பிரதானமான அதிகாரங்களை கட்டளை கொடுத்து அனுப்பினார். அந்த கட்டளை என்னவென்றால், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கள். நீங்கள் போகும் பொழுது அங்கிருக்கிற வியாதிஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள்,
கொடுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்து அவர்களை பயன்படுத்தினார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பினதை வேதத்திலே நாம் அதிக இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பினார். பிதாவானவர் எப்படி மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரோ அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்திலும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். எத்தனை பாருங்கள், மரித்த பிரேதங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் வாரத்தில் 2 முறை உபவாசித்து ஜெபிக்கிறோம், உம்முடைய சீசர்கள் உபவாசிக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு யோவானுடைய சீசர்களுக்கு பதில் கொடுக்கிறார். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களோ என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் கேட்டுவிட்டு சில காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிய நீர் வந்து உம்முடைய கையை அவள் மேல வையும், அவள் பிழைப்பாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வேண்டுதல் செய்கிற காரியம் என்னவென்றால், இப்பொழுதுதான் என் மகள் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து என் மகள் மேல உமது கையை வையும், அப்பொழுது என் மகள் பிழைப்பாள் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டுதல் செய்கிறான். உடனே ஆண்டவர் அந்த தலைவனுடைய வீட்டுக்கு போகிறார். 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து உடனே அவள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை பிடித்தார் ஆண்டவர். அந்த தலைவனுடைய வீட்டிலே கடந்து சென்றார். தலைவனுடைய வீட்டிலே இயேசு கடந்து செல்லும் பொழுது அங்கே பெண்ணு மரித்திருக்கிறாள். பெண்ணுக்கு முன்பாக இருந்து சந்தடி பண்ணி அழுது ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் சந்தடி பண்ணி அழ வேண்டிய அவசியம் இல்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள், அவள் மரிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறாள் ஜனங்களிடத்தில். உடனே ஜனங்கள் இயேசுவை பார்த்து நகைக்க ஆரம்பிக்கிறார்கள். என்னென்ன நகைக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், மரித்த பெண்ணு நித்திரையாக இருக்கிறாளே என்று சொல்லி இவர் காமெடி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நகைக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே நகைத்தவர்களை எல்லாம் அந்த வீட்டிலிருந்து ஆண்டவர் துரத்த கட்டளையிட்டார். அவர்களை எல்லாரையும் அந்த வீட்டிலிருந்து அந்த பிரேதத்துக்கு முன்பாக இருந்து துரத்தினார்கள். உடனே இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து மரித்த பிரேதமாகிய அந்த பெண்ணு வைக்கப்பட்டிருந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து போனார். அவள் அந்த பெண்ணுடைய கையை தொட்டார். தொட்ட மாத்திரத்திலே அந்த பெண் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தலைவனுடைய பெயர் தான் எதிர் என்கிறவன். இந்த எதிர் என்கிற இந்த தலைவனுடைய மகளை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினார். இந்த பெண்ணு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பும் பொழுது
அந்த பெண்ணுக்கு வயது 12. அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 12 வயதான பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து